நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சஹாபாக்களுக்கு மத்தியிலே பேசிக் கொண்டிருந்தார்கள். பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ரஹமத்தை பற்றி பேசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரஹமத்து இல்லாமல் யாருமே சொர்க்கத்தில் கால் வைக்க முடியாது என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யார ரசூலல்லாஹ் உங்களுக்கும் அதுதான் கண்டிஷனான்னு கேட்டார்கள். உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய ரஹமத் இருந்தாதான் சொர்க்கம் போக முடியுமான்னு கேட்ட பொழுது எனக்கும் அப்படித்தான் என்று சொன்னார். அப்ப அல்லாஹ்வுடைய ரஹமத்து இல்லை என்று சொன்னால் யாராலும் சொர்க்கம் போக முடியாது. அப்படி அல்லாஹு தஆலா ரஹமத்து ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால், ரஹமத்து கிடைத்து விட்டால் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்து சர்வ சாதாரணமாக கிடைத்துவிடும். ரஹமத்து என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய காருண்யம், அல்லாஹ்வுடைய சிநேகம், அல்லாஹ்வுடைய அன்பு, இதையெல்லாம் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அவனை அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகிறான். அதான் இந்த ரஹமத்தும் மக்ஃபிரத்துக்கும் உண்டான வித்தியாசம் பார்க்கணும். முதல் 10 ரஹமத்து, இரண்டாவது மக்ஃபிரத்து. ரஹமத்து கிடைத்து விட்டால் மக்ஃபிரத்து கிடைத்துவிடும். ஆனா என்ன கண்டிஷன்? நம்ம வாய் திறந்து கேட்கணும். வாய் திறந்து அல்லாஹ்ட்ட கேட்கணும். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அல்லாஹும்ம ஃபிர்லி துனூபி என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பதாக குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகிறான். அப்படி பாவங்கள் மன்னிக்கப்பட்ட கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் சேர்த்துக் கொள்வானாக.